ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போது வரைக்கும் விஜய்க்கான தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க அதிமுக. அது மாதிரி இருக்கு. ஆனால் அது தேவையற்றது. தேவையான ஒரு 20-23% வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்கு இப்போதும் இருக்கிறது. அப்போ ஒரு 18-19% வாக்குகளை பாஜக அணி பெற்றிருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்தாலே வெற்றி பெறுவதற்கு தேவையான அளவிற்கு வாக்கு சதவீதம் வந்துடும். இந்த பக்கம் செவிலியர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம் என்று எல்லா தரப்புமே போராட்ட களத்தில் தான் இருக்கு. இன்றைக்கு போராட்ட களத்தில் இருக்கிற அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களையும் தன்பால் ஈர்த்தால் நிச்சயமாக வெற்றி இந்த அணிக்கு இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு வலிமையான கூட்டணியாக நிச்சயமா இருக்கும். இந்த தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலையும் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்போம் அப்படிங்கிற மாதிரி ரகசியமாகவும் மீடியேட்டர் மூலமாகவும் சில முயற்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக வெற்றி கழகம் இவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினதாக இருந்தது. இப்போ தமிழக வெற்றி கழகம் பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போயிட்டார், அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த கான்செப்டை இவங்க அதிமுக ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் எம்ஜிஆர் 77, 80, 84 ஒரு ஆட்சிக்கு வெற்றி, தொடர் வெற்றியை கொடுத்துட்டார். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே 2011, 2016 என்று ஒரு தொடர் ஆட்சியை, ஒரு 5 ஆண்டு ஆட்சி முடிந்து இன்னொரு 5 ஆண்டுகளும் என்று ஒரு தொடர் ஆட்சியை கொடுத்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 5-6 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் தொடர் வெற்றியை இதுவரைக்கும் பெறலை. இந்த தேர்தலில் அந்த சாதனையை உருவாக்க வேண்டும் என்கிற கருத்தில் தான் 200+ இப்போ களத்தில் இறங்கி கடந்த 6 மாதமாகவே இறங்கிட்டாங்க. மிக தீவிரமாக இருக்கிறார்கள். ஒன்றுபட்ட அதிமுக உருவானால்தான் நமக்கு பெரும் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பாஜகவுக்கு இருக்குது. அதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பிடிவாதமாக இருந்து நாங்கள் என்டிஏ அணியில் இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு இடம் வாங்கி கொடுங்கன்னா சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்கணும். ஓபிஎஸ் அவர்கள் சரி, திரு டிவி அவருக்கு சின்னம் இருக்குது, தனி கட்சி ஆகிட்டார். ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக சுயேட்சை சின்னம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை வரும். இன்றைக்கு பிரதான எதிரி திமுக, அவரை வீழ்த்த வேண்டுமென்றால் இந்த வாக்குகள் சிதறக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வர்றபோது சிதறக்கூடிய வாக்குகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற மனப்போக்கு, மனப்பான்மை, அந்த எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துவிட்டது அப்படின்னுடைய அடையாளமாக தான் இதை நம்ம பார்க்குறோம். அந்த விவசாயிகள் நடத்திய அந்த பாராட்டு விழா கூட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுடைய படம் இடம்பெறவில்லை என்கிற போது அவர் கொஞ்சம் கோபாவேசம் அடைஞ்சிட்டார். நீங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், அந்த கழகத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு 28-30 ஆண்டுகளாக கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் படம் இல்லாமல் யார் விழா நடத்தினா நீ கட்சி பொதுச் செயலாளர் படம் போடணும்னு சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. கிராம கிளை செயலாளராக தொடங்கி பேரூர், நகரம், ஒன்றியம், மாவட்டம், மாநில அளவில் இருக்கிற எல்லா கட்சிக்காரனும் 99.9% அவரை தெரியாதவர்களே கட்சியில் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தரை அவருடைய தொகுதியில், அவருடைய மாவட்டத்தில் அவருக்கு எதிர்ப்பு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக திட்டமிட்டு ஒரு சதி செயலில் தான் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நாம் மட்டுமே கட்சி என்று திரு எடப்பாடி பயணித்தாரானால் ஒரு மீண்டும் மிகப்பெரிய ஒரு சரிவை, தோல்வியை தான் அவர் சந்திக்க முடியும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் துரை கருணா சார். வணக்கம் சகோதரா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். அதிமுகவுக்குள்ள மீண்டும் பாஜகவை நோக்கி போகலாமா அப்படிங்கிற ஒரு குரல் அதிகமாக எழுந்து கொண்டே இருக்கிறது. சேலத்தில் எடப்பாடி செய்தியாளர் சந்திப்பு நடக்குது. பாஜக அதிமுக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குமான்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க. இல்லைன்னு கமிட்மெண்ட்டோடு எடப்பாடி அவர்கள் பதில் சொல்லவே இல்லை. எங்களுக்கு திமுக தான் எதிரி, பிரிந்து கிடக்குகிற இந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை ஒருங்கிணைப்பது தான் எங்களுக்கு முக்கியம், இன்னும் ஒரு 6 மாதம் டைம் இருக்குது, இந்த கூட்டணியை பற்றி நீங்கள் 6 மாதம் எங்ககிட்ட நீங்கள் பேசுங்க, கேளுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எடப்பாடி வச்சுருந்தாரு. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு போனால் அங்கே அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பு. அவர்கிட்ட இதே கேள்வியை கேட்குறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி வருகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது. எடப்பாடி என்ன பதில் சொன்னாரோ அதே பதில் தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு. ஒரு 6 மாதம் காலம் இருக்குது, அதுக்கு பிறகு இதை பற்றி பேசிக்கலாங்கிறாரு. இதுக்கெல்லாம் முன்னாடி சிவராத்திரி விழாவுக்காக
கோவைக்கு அமித்ஷா வந்திருந்தாரு. அங்க வந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு கட்சி நிகழ்ச்சி. அங்கு தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியை அகற்றி விட்டு என்டிஏ தலைமையிலான கூட்டணியை உருவாக்கப்படும்ங்கிற ஒரு பேச்சை வந்து அழுத்த நிறுத்தமா பேசினாரு. இது மத்தியில அமித்ஷா அவர்களும் வேலுமணி அவர்களும் ஈஷா மையத்தில் சந்தித்தாங்கன்னு ஒரு தகவல். இன்று மீண்டும் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? அதிமுக பாஜக கூட்டணிக்கான வேலைகள் நடக்க ஆரம்பித்துக் கொண்டு இருக்கிறதா? 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்து அதனுடைய தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலேயே இரண்டு தரப்பிலும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தரப்பிலும் சரி, பாஜக தரப்பிலும் இந்த தேர்தலில் என்டிஏ அதிமுக அணி கூட்டணி அமைத்திருந்தால் ஒரு 20-25 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம். வாக்கு சதவீதத்தை வச்சு பார்க்குற போது இதை வேலுமணியை வெளிப்படையாக சொன்னார். இங்கே பாஜக தரப்புலையும் அதை தெரிவித்தாங்க. அப்போது இருந்தே பாஜகவோடு ஒரு நெருக்கம் பாராட்டினால் தேர்தல் கூட்டணி வைத்தால் தான் 2026 வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் இரண்டு தரப்புலையும், பாஜகவினுடைய மத்திய தலைமை, மாநில தலைமை, மாநில இருக்கிற நிர்வாகிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் பயணிக்கிற மூத்தவர்கள் பலருமே இந்த கருத்தாக்கத்துக்கு வந்தாச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணியை நான் அமைப்பேன், அதற்கான வியூகங்கள்லாம் வகுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அது பொய்த்து போய்விட்டது, முடியலை. கடைசி வரைக்கும் அவர் போராடி பார்த்தாரு, பாமக கூட கொண்டு வந்துடலான்னு பார்த்தாரு, முடியலை. கடைசியாக எஸ்டிபிஐயும் தேமுதிக மட்டும்தான் கூட்டணிக்குள்ளே வந்தாங்க. ஸோ அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இந்த தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலையும் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்போம் அப்படிங்கிற மாதிரி ரகசியமாகவும் மீடியேட்டர் மூலமாகவும் சில முயற்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக வெற்றி கழகம் இவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினதாக இருந்தது. இப்போ தமிழக வெற்றி கழகம் பிரசாந்த் கிஷோர், விஜயோ ஆனந்தோ சொல்லலை, பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போயிட்டார் அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஆதவர்ஜனா பேசுறதையும் நாம் இங்கே வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு 2ஆம் ஆண்டு விழாவில் ஒரு 45 சீட்டோ 55 சீட்டோ வாங்குவதற்காக நாங்கள் கட்சி ஆரம்பிக்கவில்லை, விஜய் முதல்வர் ஆகணும் அதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதிமுக தரப்புல இருந்து உங்களுக்கு 45 சீட்டு தரேன்னு சொன்னாங்களா என்ன விஜய்க்கு தரப்புக்கு? இல்லை, தொடக்கத்தில் அந்த மாநாடு முடிஞ்ச போது அது பரவலாக அந்த தரப்புல இருந்து பேசப்பட்டது, பொதுவெளிகள்லையும் ஊடகங்கள்லையும் அது வந்தது, 40 இடங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க 60 இடங்கள் ப்ளஸ் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தாவேக்காவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சர்க்கிள்லேயே சொன்னாங்க. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம், பங்கு பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கான்செப்டில் தான் அந்த கட்சியை தொடங்கினது. பிரதான எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பொழுது அதற்கு எதிரடையாக இங்கே வலிமையான கட்டமைப்புள்ள கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறது. அப்போ இவர்களோடு இணைந்து தேர்தலை எதிர்கொண்டால்தான் அவங்க எதிர்பார்க்கிற வெற்றி கிடைக்கும், விஜய்க்கு கிடைக்கும். ஆனால் தொடக்கத்திலேயே அந்த ஒரு 1-2 நாட்கள்லேயே புஷி ஆனந்த் வந்து அதிமுகவோடலாம் நாங்கள் இப்போதைக்கு உடன்பாடு வைக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு போயிட்டார். ஆனாலும் இந்த முயற்சி அதிமுகவில் திரு எடப்பாடி தரப்பிலிருந்து முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தான் இன்றும் கூட ஊடகங்களில் பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இப்போது வரைக்கும் விஜய்க்கான தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க அதிமுக, அது மாதிரி இருக்கு. ஆனால் அது தேவையற்றது. நம்ம என்டிஏ அணியில் நாம் போய் சேர்ந்தாலே போதும், நமக்கு தேவையான ஒரு 20-23% வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்கு இப்போதும் இருக்கிறது. அப்போ ஒரு 18-19% வாக்குகளை பாஜக அணி பெற்றிருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்தாலே தேவையான அளவிற்கு வெற்றி பெறுவதற்கு தேவையான அளவிற்கு வாக்கு சதவீதம் வந்துடும். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற பொதுமக்கள் தரப்புலையுமே சரி, இது வெற்றி பெறக்கூடிய கூட்டணி என்று வருகிற பொழுது அவர்களுடைய வாக்குகளும் வந்துடும். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற அரசியல் சக்திகளுமே பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும். எப்போவுமே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சிகளாலும் கூட்டணினா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி இருக்கும். என்டிஏ கூட்டணியில் ஒருபோதும் பயணிக்க மாட்டார்கள். கூட்டணிக்கு தலைமை என்பது அவங்க மேஜர் பார்ட்னர் இங்கே வந்து அதிமுக தான், திராவிட கட்சிகள் தான். காலங்காலமாக தேசிய கட்சியாக வலிமை மிக்க கட்சியாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுதே இங்கே திமுகவோட அலைன்ஸ்னால் திமுக தலைமையில் தான், அதிமுகவோட அலைன்ஸ்னால் அதிமுக தலைமையில் தான் இருக்கும். பார்லிமெண்ட்டில் மேஜர் சீட்டு கொடுப்பாங்க, கூடுதல் இடங்களை கொடுப்பாங்க. ஆனாலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனவே இங்கும் இப்போதும்
எதிர்வருகிற 2026 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் என்டிஏ அணியில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள், இதை தாண்டி தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைந்தால் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதையும் தாண்டி பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் ஒருவித அதிருப்தி திமுக ஆட்சி மேலே இருக்குது. இதை தாண்டி பல்வேறு அரசு தரப்பினரும் அரசு பொது நிறுவனங்களுமே போராட்ட களத்தில் தான் இருக்கு. டாக்டர் ஜி, ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இந்த பக்கம் செவிலியர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம் என்று எல்லா தரப்புமே போராட்ட களத்தில் தான் இருக்கு. அப்போ இதையுமே என்டிஏ அதிமுக கூட்டணி இந்த தரப்பினுடைய வாக்குகளை பெறுவதற்கும் கூடுதலாக இருக்குது. இன்றைக்கு போராட்ட களத்தில் இருக்கிற அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களையும் தன்பால் ஈர்த்தால் நிச்சயமாக வெற்றி இந்த அணிக்கு இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு வலிமையான கூட்டணியாக நிச்சயமாக இருக்கும். இந்த கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையிலான அந்த கூட்டணியில் 1% 1% 2% உள்ள கட்சிகள் தான். இங்கே கணிசமாக வாக்குகளை பெற்ற கட்சிகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சுமார் 6% அளவுக்கு அவங்க தனித்து நின்றே வாக்குகளை வாங்கினாங்க. என்டிஏ கூட்டணியும் 18-19% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏறத்தாழ ஒரு 40-42% வாக்குகள் இருந்த அதிமுக இன்றைக்கு 23% அளவில் இருந்தாலுமே இந்த அணிகள் ஒருங்கிணைந்து கூட்டணி என்று வருகிற பொழுது நான் குறிப்பிட்டது மாதிரி பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலையும் ஆட்சி மாற்றம் தேவை என்று விரும்புகிற பொழுது நிச்சயமாக இது வலிமையான கூட்டணியாக ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. சார், கடந்த முறை 21 தேர்தலின் போது பாஜக 90 இடங்கள் கேட்டாங்க. எடப்பாடி பேரம் பேசுறதுல கில்லாடி, எந்த அளவுக்கு கம்மியாக கொண்டு வந்தாருன்னு தெரியும். இப்போ பாஜக கூட்டணி கிட்ட ஒரு நீங்க சொன்ன மாதிரியே ஒரு 18% ஓட் பேங்க் இருக்கு. அப்படி இருக்கும்போது பாதி கேட்பாங்களே, இல்லை எடப்பாடி ஒத்துப்பாரா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கு என்று வருகிற பொழுது பல பேர் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மீண்டும் கழக ஆட்சி அம்மாவின் ஆட்சின்னு பிரகடனப்படுத்தி பண்ணுறாங்க. நீங்கள் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த கான்செப்டை இவங்க அதிமுக ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. என்டிஏ தலைமையில் தான் 2026 கூட்டணி ஆட்சி அமையும் என்று பொதுவெளிகளில் திரு அண்ணாமலையும் மற்றவர்களும் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. 2026 தேர்தலுக்கான உடன்பாடு பேச்சுவார்த்தை தொடங்கி அது முடிகிற பொழுது தான் நமக்கு எந்த மாதிரியான இந்த கூட்டணியினுடைய கான்செப்ட் அமையும்னு தெரியும். ஓகே, மேக்சிமம் ஒரு 60, 70, 80 இடங்கள் கொடுத்துட்டு ஒரு 150க்கு குறையாத இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவார்கள். மீத உள்ள 80, 85 இடங்களை தான் பகிர்ந்து கொடுக்கணும். அப்படி பகிர்ந்து கொடுக்குற பொழுது அங்கே நிறைய இருக்குது. பாமகக்கு லாஸ்ட் டைமே 23 கொடுத்தாங்க. ஆமாம். கடந்த தேர்தலை விடவும் கூடுதலாக பாமகவும் கேட்கும், பாஜகவும் கேட்பாங்க. அப்போ பிரதான பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் சில அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்னு இவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நிச்சயமாக அதிமுக ஒரு 118, 120 இடங்களில் வெற்றி பெறணும்னா ஒரு 150, 145, 150 இடங்களில் போட்டிட்டால் தான் கிடைக்குங்கிறது தான் கலை யதார்த்தம். ஏன்னா நம்ம பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கடந்த காங்கிரஸுக்கு பாமகவெல்லாம் கூடுதல் இடங்களை கொடுத்து விட்டு குறைவான இடங்களில் இருந்ததுனால அவங்களால ஒரு தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியாமல் கிட்டத்தட்ட 2016-21 2006-11 காலத்தில் மைனாரிட்டி ஆட்சின்னு அந்த 5 ஆண்டுகளையும் விமர்சனத்துக்கு உட்பட்டது. ஸோ அந்த நிலையை அதிமுக விரும்பாது. எனவே நிச்சயமாக பிரதானமாக திமுகவினுடைய நோக்கம் மீண்டும் 2வது முறையும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். அவங்க மிக பகீரத பிரயத்தனம் எடுத்ததில் இறங்கியிருக்கிறாங்க. ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது, கூட்டணியும் பலமாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித்தர் எம்ஜிஆர் வந்து 77, 80, 84 ஒரு ஆட்சிக்கு வெற்றி, தொடர் வெற்றியை கொடுத்துட்டார். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே 2011, 2016 என்று ஒரு தொடர் ஆட்சியை, ஒரு 5 ஆண்டு ஆட்சி முடிந்து இன்னொரு 5 ஆண்டுகளும் என்று ஒரு தொடர் ஆட்சியை கொடுத்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 5-6 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் தொடர் வெற்றியை இதுவரைக்கும் பெறலை. இந்த தேர்தலில் அந்த சாதனையை உருவாக்க வேண்டும் என்கிற கருத்தில் தான் 200+ இப்போ களத்தில் இறங்கி கடந்த 6 மாதமாகவே இறங்கிட்டாங்க. மிக தீவிரமாக இருக்கிறார்கள். கூட்டணியும் வலுவாக இருக்குது, ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. எனவே
அதை வீழ்த்த வேண்டுமென்றால் இவங்க பரஸ்பரம் விட்டு கொடுக்கிற அந்த 21 எலெக்ஷன்ல திமுக கூட்டணிக்குள்ள எப்படி 6-6ன்னு போனாங்களோ அது மாதிரி திமுக வீழ்த்துவதற்கு நாம ஒற்றை இலக்கு அதுன்னு. இப்போ மாறுபட்ட பல்வேறு கருத்துக்களை கொண்ட பல அரசியல் கட்சிகள் இந்த INDA கூட்டணின்னு உருவாக்கி அவங்க ஒற்றை இலக்காக பாஜக மோடி எதிர்ப்பு வீழ்த்தணும்னாங்க. ஸோ அந்த கான்செப்டில் நீங்கள் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று வருகிற பொழுது விட்டு கொடுத்து அவர்கள் நிச்சயமாக அந்த தேர்தல் உடன்பாட்டை கொள்ளுவார்கள். அதற்கான சமீட்சை நமக்கு தெரிகிறது நீங்கள் சொன்ன மாதிரி. ஓகே சார், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். NDA கூட்டணிக்குள்ள தான் OPSம் இருக்காரு, TTV தினகரனும் இருக்காரு. 2 பேருமே NDA கூட்டணிக்குள்ளார அதிமுக வரணும்னு பலமுறை வெளிப்படையாகவே பேசியிருக்காங்க. எடப்பாடி 2 பேரையும் நான் சேர்த்துக்கவே மாட்டேன், எதிரியும் துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியாது, கலையும் பயிரும் ஒன்றாக வளர முடியாது அப்படின்னு OPS மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் பண்ணி அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. இவங்க OPSையும் TTV தினகரையும் நாங்கள் அகாமடேட் பண்ணிக்கிறோன்னு பாஜக தரப்பு சொன்னா எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரே. இல்லை, அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அரசியல் ரீதியான கருத்து மாறுபாடுகள் ஏற்பட்டு இது மாதிரி பிரிந்து சென்றுகிற பொழுது அதிமுகவிலே கடுமையான விமர்சனங்களை பார்த்துருக்கோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அந்த 88-89 காலகட்டம் பார்த்தோம். மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களை மிக ஒரு மலிவான விமர்சனம், சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் நாக்கூசக்கூடிய அளவிற்கெல்லாம் விமர்சனங்கள். திரு ராம வீரப்பன் ஆகட்டும், காளிமுத்து ஆகட்டும், பா வளர்மதி போன்றவர்கள்லாம் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இந்த தரப்பில் இருந்தும் விமர்சனங்கள் கடுமையாக இருந்தது. 89 தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒன்றுபட்டு வந்ததற்கு பிறகு யாரெல்லாம் தன்னை கடுமையாக விமர்சித்தார்களோ அவர்களெல்லாம் செல்வி ஜெயலலிதா அரவணைத்து கட்சியில் முக்கிய பொறுப்புகள், அமைச்சர் எல்லாமே கொடுத்தாங்க. எனவே விமர்சனங்கள் என்பது அவ்வப்போது இந்த மாதிரி பிரிந்து கிடக்கிற போது, நீங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் கலைஞர் அவர்களையும் திரு ஸ்டாலின் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவிற்கு விமர்சித்தார் என்பது நமக்கு இன்றைக்கும் வலைத்தளங்களில் வந்துகிட்டு இருக்கு. மிக கடுமையாக இன்றைக்கு அவங்க கைகோர்த்துட்டாங்க. எனவே கைகோர்க்கக்கூடிய சூழல் வருகிற பொழுது இந்த கருத்து மாறுபாடுகள், முரண்பாடுகள் எல்லாமே களையப்பட்டு விடும். இன்றைக்கு ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும் சொல்ல வரீங்களா? ஒன்றுபட்ட அதிமுக உருவானால்தான் நமக்கு பெரும் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பாஜகவுக்கு இருக்குது. அதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பிடிவாதமாக இருந்து நாங்கள் NDA அணியில் இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு இடம் வாங்கி கொடுங்கன்னா சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்கணும். திரு OPS அவர்கள் சரி, திரு TTV அவருக்கு சின்னம் இருக்குது, தனி கட்சியாக ஆகிட்டார். அப்போ திரு OPS அவர்களுக்கும் திருமதி சசிகலா ஆதரவாளர்களுக்கும் அவங்க இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் பாமகவுக்கு இருக்கிற பொழுது நிச்சயமாக அவங்க கூடுதலாகவும் ஒரு 10-20 சீட்டு பாஜகவுக்கு கொடுப்பதை விடவும் கூடுதலாக 10-20 சீட்டு வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்குற பொழுது OPS அவர்கள் நிச்சயமாக சுயேட்சை சின்னம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை வரும். ஓகே, கடந்த நாடாளுமன்ற தேர்தல்களின் போது போட்டி போடுறது போய. ஆமாம், அது உள்ளுக்குள்ளே இன்னுமே ஒரு இளைமறை காயாக ஒரு பிரச்சனை, ஒரு நெருடல் உருவாகிட்டே இருக்கும். எனவே இதை தவிர்ப்பதற்காக ஒன்றுபட்டு வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற அதிமுக இருக்க மூத்த முன்னோடிகளும் சரி, பாஜகவினுடைய மூத்த முன்னோடிகளும் சொல்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்து ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுது பொதுவெளிகளில் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். கட்சியினுடைய தொண்டர்களும் திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாட வேண்டும் என்கிற உணர்வும் அவங்களுக்கு இருக்கும். வலிமை பெற்று விட்டோம் என்கிற அந்த எண்ணம், அந்த கருத்தாக்கம் உருவானால்தான் களத்தில் தீவிரமாக பணியாற்றுவார்கள். இந்த யதார்த்தத்தை உணர்ந்து திரு எடப்பாடி, நம்ம பல முறை நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த பிடிவாதம் அவர் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயார்னு சொல்றாரு. செய்ய வேண்டிய ஒரே தியாகம் தன் பிடிவாதத்தை தளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம ஒருபோதும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு 2023 அக்டோபர் செப்டம்பர் காலகட்டங்களில் பேசிய அந்த நிலை மாறி நாடாளுமன்ற தேர்தலின் போது விமர்சனம், கடுமையான விமர்சனம் இல்லைனாலும் பாஜக மீதான ஒரு மெலிதான விமர்சனங்களுமே இருந்துக்கிட்டு இருந்தது. திரு ஜெயக்குமார் அவர்களும் மற்ற RB உதயகுமார், எடப்பாடி பழனிசாமியும் கூட இல்லை இனிமேல் பாஜகவோட எப்போதும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த கருத்தாக்கம் மாறி இருக்குது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே திருச்சியிலே எங்கேயோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் போது சொன்னார், இப்போ என்னங்க அவசரம், பார்த்துக்குவோம், யாரோட சேர்றதுங்களாம் தேர்தல் நேரத்தில் தான். வேலூர் கூட்டத்தில் கூட கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு பேசினார். ஆமாம், அப்போ இந்த மறுதளிப்பு நிலை மாறி இன்றைக்கு பிரதான எதிரி திமுக, அவரை வீழ்த்த வேண்டுமென்றால் இந்த வாக்குகள் சிதறக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வர்றபோது
சிதறக்கூடிய வாக்குகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற மனப்போக்கு, மனப்பான்மை, அந்த எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துவிட்டது அப்படின்னுடைய அடையாளமாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஓகே சார், தேமுதிக அவங்களை பற்றி பேசியே ஆகணும். கடந்த தேர்தலில் அந்த மெகா கூட்டணியில் இருந்த ஒரே ஒரு பெரிய கட்சி தேமுதிக தான். 5 லோக்சபா சீட்டு கொடுத்தாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதாக சொன்னதாக தகவல். அதை வந்து ஒப்பந்தத்தில் போட்டிருக்காங்களா போடலையாங்கிறத நான் வந்து கண்கூடா பார்க்கவில்லை. இந்த ராஜ்யசபா சீட் பற்றி எடப்பாடி கிட்ட கேட்கும்போது நாங்கள் அப்படிலாம் கொடுப்பதாக சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எடப்பாடி சொல்லியிருக்காரு. இதை பற்றி பிரேமலதா அவர்கள் வெளிப்படையாக பேசல. ட்வீட் ஒன்று போட்டாங்க, அதையும் டெலீட் பண்ணிட்டாங்க. ராஜ்யசபா சீட்டு ஏடிஎம்கேக்கு போக போதா, இல்லை பாமகவுக்கு போக போதா, இல்லை தேமுதிகவுக்கு போக போதா, யாருக்கு கொடுக்கக்கூடிய மைண்ட் செட்டில் எடப்பாடி இருக்காரு. தேமுதிகவுக்கு ஒரு 0.45 தான் ஓட் பேங்க் இருக்குது, அவங்களுக்கு கொடுப்பாரா இல்லை 6% இருக்கக்கூடிய பாமகவுக்கு கொடுப்பாரா? ஏன்னா பாமகவுக்கும் ராஜ்யசபாவுடைய டென்யூர் முடிஞ்சிருச்சு, அவங்களும் வந்து ராஜ்யசபாவுக்கு ஆசைப்படுவதாக தகவல். எடப்பாடி என்ன முடிவெடுக்க போகிறாரு? கடந்த 2022 நினைக்கிறேன் தர்மருக்கு ராஜ்யசபா ஒரு பிரச்சனை, அங்கதான் பிரச்சனை உருவாச்சு. ஆமா, ஒற்றை தலைமை. ஆமா, மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த ஏப்ரல் மேல வந்துருமோங்கிற மாதிரி தான் சூழல் இருக்கிறது. கடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒப்பந்தம் போட்டபோது அந்த ஒப்பந்தத்தில் ராஜ்யசபா சீட்டும் தருகிறோம் என்று உறுதிமொழி அளித்ததோடு கையொப்பமிட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தேமுதிக தரப்பில் சொல்கிறாங்க. என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போதே பிரேமலதா அந்த கடிதத்தை காட்டி சொன்னாங்க, எங்களுக்கு 5 மக்களவை கொடுத்துருக்காங்க, ஒரு ராஜ்யசபா கொடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் அப்படின்னு காட்டினாங்க. அதில் இரண்டு பேருமே கையெழுத்து போட்டிருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமியும் பிரேமலதா விஜயகாந்தும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த கையெழுத்து போட்டதில் ராஜ்யசபா அளிப்பதாக உறுதி அளித்திருக்கிறதா தேமுதிகனுடைய நிர்வாகி ஒருத்தர் நான் பேசுகிறதோட சொன்னார், கொடுத்தாருங்க, என்னன்னு தெரியல, ஆனால் நாங்கள் பேசி வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 68 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் 2 கிடைக்கும். அப்போ 61 பேர் தான் இருக்கிறாங்க. 4 பேர் திரு ஓபிஎஸ் முன்னாடி இருக்கிறாங்க. இப்போ பாமகவில் ஒரு 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. 5 பேர் பாஜக, ஆமாம் 5 பேர், பாஜக 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய ஆதரவும் கிடைத்தால்தான் இந்த 2ங்கிறது நமக்கு சரியாக வரும், கிடைக்கும். அப்போ அதிமுகவிலேயே கிட்டத்தட்ட 16 பேர் இந்த ராஜ்யசபா சீட்டை பெறுவதற்காக முட்டி மோதுறாங்க. திரு செம்மலை, மதுரை சரவணன், மாஃபா பாண்டியராஜன், கோகுலேந்திரா, வைகை செல்வன், இன்னும் மூத்த தலைவர்கள் பலர், எல்லாருமே ஸ்டார் வால்ட்டா இருக்காங்களே. சரவணனை தவிர எல்லாருமே ஸ்டார் வால்ட்டு. ஆமாம். இல்லை, இன்னொன்று கூடுதல் தகவல் என்னென்னா, நம்ம ராம்நாடு அன்வர் ராஜாவும் ஒரு கடைசி வாய்ப்பாக எனக்கு கொடுங்க, அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அப்படிங்கிற, அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர், இஸ்லாமிய பிரதிநிதித்துக்கு ஒன்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் அறிந்த வகையில் ஒரு 10-16 பேர் இதில் இருக்கிறாங்க. 2 சீட்டுக்காக 16 பேர் போட்டி போடுறாங்க இருக்கிறாங்க. உறுதிமொழிப்படி தேமுதிகவுக்கு கொடுப்பாரா அப்படிங்கிறது, நான் யார் சொன்னால் என்னங்க, நான் சொன்னேன்னா, சார்பாக சொன்னேன்னா அப்படின்லாம் பேசுகிறாரு. இது ஒரு தலைவரினுடைய நம்பகத்தன்மையை பொது வெளிகளில் குறைச்சிரும், கிரெடிபிலிட்டியாக குறைச்சிரும். எந்த ஒரு விஷயத்திலுமே உண்மைத்தன்மை இருக்கணும். நீங்கள் அரசியல் ரீதியாக கருத்து மாறுபாடுகள் ஏற்படலாம், கொள்கை முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் கொடுத்த வாக்குறுதியை இல்லை என்று மறுப்பது, நம்ம இப்போ கடந்த பதிவில் பேசணும்ல, இந்த 6 பேர் சந்திச்சது பச்சை பொய்ன்னு சொன்னது. ஆமாம், அப்போ உலகம் பூரா அறிந்த விஷயம். 6 பேர் சந்திச்சாங்க, பேசினாங்க அப்படிங்கிறது நம்ம ஊடகத்துறையில் பல விவாதங்களில் சொல்லியிருக்காங்க. இந்த 6 பேரில் ஒருவரான மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களே சொன்னார், உண்மைதாங்க, பேசணும், இன்னும் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதையே பச்சை பொய்ன்னு மறுதளிக்கிறார். தேமுதிகவுக்கு வாக்குறுதி கொடுத்ததாக அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்கிறாங்க. ராஜ்யசபா கையெழுத்து போட்ட உடனே சொல்கிறாங்க, உறுதி அளித்திருக்கிறார்கள்னே அவங்க பேசுகிறாங்க. இப்போ அதையும் மறுத்து நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இது ஒரு அரசியல் கட்சியை தலைமையேற்று வழி நடத்துகிற ஒரு தலைமைக்கான பண்பாக இல்லை. அது ஒரு உணரணும். ஓகே, ஒரு ஏற்கனவே நம்ம கம்யூனிஸ்ட் டி.கே. ரங்கராஜன் நினைக்கிறேன், கம்யூனிஸ்டுக்கெல்லாம் உறுதிமொழி கொடுத்துருவாங்க. அன்புமணிக்கு ஒரு தடவை பாமகவுக்கு கொடுத்தாங்க, அதுவும் கொடுத்துட்டாங்க. தேமுதிக 1% 2% 1/2%, அது வேறு ஒரு அரசியல் கட்சி. பல தேர்தல்களில் பிரதான எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. நீங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தல் நினைக்கிறேன், 16 தொகுதிகளில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஒரு தொகுதிக்கு மினிமம் 2000, 3000, 5000, 10,000னு ஒரு தொகுதி ஓட்டு இருக்குது. அப்போ நமக்கு
ஒரு 100 வாக்கு 50 வாக்கு ஒரு 17 வாக்குல கூட ஒரு வெற்றி போயிடுச்சு கோயம்புத்தூரில் ஒரு முறை அதிமுக. 137 வாக்குகளில் டி நகரில் அதிமுக வேட்பாளர் தோத்துட்டார், டி நகர் சத்யா. அப்போ ஆதரவு தெரிவிக்கிற அரசியல் கட்சிக்கு ஓரளவுக்கான வாக்கு வங்கி இருக்குது. விஜயகாந்தனுடைய ரசிகர்கள் அனுதாபிகளை தாண்டி சமுதாய வாக்குகளுமே, இந்த நாயுடு ரெட்டியார்னு இருக்கிற சமுதாய வாக்குகளுமே இன்னும் இன்றைக்கும் அவருடைய நினைவிடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா டெய்லி கோவில் மாதிரி பண்ணுறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவிடம், ஜெயலலிதா நினைவிடம், நான் நினைவிடம் மாதிரி அங்கேயும் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே அது மாறிடுச்சு. எனவே அதையும் கூட இழக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் வந்தால்தான் கூட்டணியில் கட்சிகளின் பலம் அதிகரித்திருக்கு என்கிற பொதுவெளி பார்வை வருகிற பொழுது இது ஒரு வலிமையான கூட்டணி, இது ஆட்சி மாற்றத்தை உருவாக்குங்கிற தாக்கம் வந்தால் தான் பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்க. ஒப்பந்தமே போடாத ஜி.கே. வாசனுக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்க, ஒப்பந்தம் போட்ட தேமுதிக. அதுதான் சொல்கிறேன், அது ஒரு அரசியல் பண்பாட்ட செயல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், கடைசி கேள்வி சார். செங்கோட்டையன் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி ஒரு மோதல் போக்கு நீண்டுக்கிட்டே இருக்கு போல இருக்கே சார். ஒரு பனிப்போரா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாவட்ட கூட்டம், அங்கே ஒரு ஸ்டார் வால்ட் செங்கோட்டையன் அவர்கள், ஒரு முன்னணி தலைவர், ஒரு தொண்டர் ஒருத்தவர், கட்சி நிர்வாகின்னு நினைக்கிறேன், கடுமையான வாக்குவாதம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அது தூண்டிவிடப்பட்டது அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களே ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. அந்தியூரை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ ஒருவருடைய தூண்டுதலினுடைய பேரில் தான் அந்த கோஷம் போட்ட நிர்வாகி பிரவீன் என்பவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு கட்சியில் உறுப்பினரே கிடையாது இப்படிங்கிற பல விஷயங்களை செங்கோட்டையன் பேசியிருக்காரு. என்ன சார், இது இயல்பாக நடந்த ஒன்றா இல்லை திட்டமிடப்பட்ட ஒன்றா? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நெருக்கடி ஏற்பட்ட பொழுது, செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட பொழுது முதலமைச்சர் வேட்பாளராக பிரகடனப்படுத்தப்பட்டவர் செங்கோட்டையன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவருக்கு ஏற்பட்ட சில சூழல்கள் என்பதும் அது பொதுவெளியில் சொல்ல முடியாத சில காரணங்களுமே அவர் வர முடியாத நிலை வந்தது. அடுத்து தான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட 77 தேர்தலிலிருந்து தொடர்ந்து 9-10 முறை தேர்தலை சந்தித்தவர், மிக மூத்த முன்னணி தலைவர்களில் ஒருவர். அவர் தனக்கு முன்னதாக பரிசீலிக்கப்பட்டார் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இல்லை, அன்னைக்கு இருந்தே அவருடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்கான அந்த பணிகளை திரு எடப்பாடி தொடங்கி விட்டாரோன்னு நான் சந்தேகப்படுறேன். பல இடங்களில் புறக்கணிப்புகள் நடந்திருக்கிறது. அண்மை காலமாக அவருடைய அந்த 2024 செயல்பாடுகள், நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வகுத்த வியூகம், அவர் அமைத்த அந்த கூட்டணி ஆகட்டும் அல்லது போட்ட வேட்பாளராகட்டும், யாரோடையும் கலந்து பேசலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனத்தாங்கல், மன வருத்தம் என்பதும் இருந்தது. தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சி ஒரு சரிவை, பின்னடைவை தொடர்ந்து சந்தித்து வருகிறதே, இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த 6 பேர் போய் பேசுகிறாங்க. அது மறுதளிச்சிட்டார். இவர் அடிக்கடி இந்த வலியுறுத்தல் வருகிற பொழுது அந்த 6 பேருக்குள்ள முக்கியத்துவத்தை அந்தந்த பகுதியில் குறைப்பதற்கான பணிகள்லையும் திரு எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வருகிறார் அப்படிங்கிறது நமக்கு வெள்ளிடை முறையாக தெரிகிறது. குறிப்பாக திரு செங்கோட்டையனுடைய ஈரோடு மாவட்டத்திலே கூட அவருக்கு எதிரான மனநிலை கொண்ட, அவருக்கு எதிராக விமர்சித்த, தலைமை கழகத்திலே விமர்சித்து பேசியவர்கள் ஒரு 4-5 பேரை அவர் மாவட்ட பொறுப்புகள்லாம் கொடுக்குறார். அவருக்கூட செங்கோட்டையனுக்குரிய அந்த முக்கியத்துவத்தை அவர் பகுதியிலே இருந்தது. அதனால தான் அவர் தொடர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்துகிறார், கட்சியை சரிவுக்கு கொண்டு போகிறார் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் செங்கோட்டையனுக்கு இருந்ததனுடைய விளைவு தான் அந்த விவசாயிகள் நடத்திய அந்த பாராட்டு விழா கூட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய படம் இடம்பெறவில்லை என்கிற போது அவர் கொஞ்சம் கோபாவேசம் அடைஞ்சிட்டார். நீங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், அந்த கழகத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு 28-30 ஆண்டுகளாக கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் படம் இல்லாமல் யார் விழா நடத்தினா என்ன? நீ கட்சி பொதுச் செயலாளர், படம் போடணும்னு சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. இதை தாண்டி கட்சி பிரமுகர்கள் அந்த வச்சுருந்த வரவேற்பு பதாகைகள், போஸ்டர்கள் கூட படம் போடலை. இதை அவர் கூட அது சொன்னார், நான் அதை புறக்கணிக்கலைங்க, நான் பங்கேற்கலை, ஒரு வேதனையில் வருத்தத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு தான் கூடுதலாக அவருடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் பணிகளில் ஈடுபட்டு முக்கிய விழாக்கள், கூட்டங்களுக்கு, ஆலோசனை கூட்டங்களுக்கு கூட அவர் அழைக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த சூழலில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. உண்மையான அதிமுகவில் பற்றுதல் கொண்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து அரசியலில் பயணித்த யாராக இருந்தாலும் செங்கோட்டையனுக்கு எதிராக நிச்சயமாக குரல் கொடுக்கவே மாட்டார்கள். இந்த பிரவீன் ஒரு தம்பி போய் அவர் கேள்வி எழுப்புறாரு அப்படின்னு சொன்னால் அது யாருன்னா இவருக்கு ஒரு தூரத்து உறவினர் தான் அப்படிங்கிற. யாருக்கு சார் தூரத்து உறவினர்? எடப்பாடி பழனிசாமிக்கு தூரத்து உறவினர்.
எடப்பாடி பழனிசாமியினுடைய அக்கா மருமகனோடு தான் அவருடைய தொழிலில் தான் பார்ட்னராக இருந்து இவர் செயல்படுகிறார், பிரைவேட் செயல்படுறார். அது பற்றிய விவரங்கள் இப்போ வலைத்தளங்களில் வந்துட்டு இருக்கு. அப்போ யாருடைய தூண்டுதல் இது அப்படின்னு அவரே வெளிப்படையாக சொன்னார். அந்தியூர் ராஜா என்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து கட்சிக்கு எதிராக செயல்பட்டார். இந்த தம்பியோட கட்சியில் உறுப்பினராக என்னன்னே தெரியல, அப்போ தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குறாங்க அப்படின்னு. அப்போ ஏற்கனவே கட்சி ரீதியாக அவருடைய அந்த முக்கியத்துவத்தை குறைக்கிறது. இதை தாண்டி ஈரோடு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் திரு செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அவரே சொன்னார், எல்லா பகுதிகளில் இருக்கிற கிளை செயலாளர் எப்படி வந்து கட்சிக்காரங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரியான சம்பவங்களை வந்து மிகப்பெரிய அளவில் செங்கோட்டையன் பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்கிறாரு. அதனால தமிழகம் முழுவதும் அவருக்கு ஒரு நல்ல அறிமுகம் கட்சிக்காரர்கள் மத்தியில். கிராம கிளை செயலாளர் தொடங்கி பேரூர், நகரம், ஒன்றியம், மாவட்டம், மாநில அளவில் இருக்கிற எல்லா கட்சிக்காரனும் 99.9% அவரை தெரியாதவர்களே கட்சியில் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தரை அவருடைய தொகுதியில் அவருடைய மாவட்டத்தில் அவருக்கு எதிர்ப்பு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக திட்டமிட்டு ஒரு சதி செயலில் தான் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த செயல் என்பது கட்சியை வளர்ச்சி பாதையை கொண்டு போகாது. உணரணும். நீங்கள் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட எல்லோரையுமே நாம் புறக்கணித்து விட்டு நாம் மட்டுமே கட்சி என்று திரு எடப்பாடி பயணித்தாரானால் மீண்டும் மிகப்பெரிய ஒரு சரிவை தோல்வியை தான் அவர் சந்திக்க முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களின் கட்சினார், ஒரு தொண்டனும் கூட இழக்க மாட்டேனார். பல பதிவுகளில் நம்ம பேசியிருக்கோம். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அத்தனை பேரையும் அரவணைச்சு கொண்டு வந்தார். அப்போ இப்போ திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா அவர்கள் இந்த கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடலை. நீங்கள் சும்மா துரோகி, அதை கதவை வெட்டி உதைச்சாங்க, இது பண்ணானுங்க, இதெல்லாம் சும்மா சால்ஜா. ஆனால் இந்த நிலைப்பாடு என்பதை இவர் தொடரக்கூடாது. கட்சியில் திரு செங்கோட்டையனுக்கு எதிராக இந்த மாதிரியான செயல் வந்த உடனே பல்வேறு மாவட்டங்களில் எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. தேவையற்ற பிரச்சனைகளை இந்த நேரத்தில் கொண்டு வருவது என்பது கட்சி நலனுக்கு உகந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லோரும் மனதிலும் உள்ளூர் ஒரு வேதனை இருக்கிறது. கட்சி இந்த மாதிரி இப்போ பாஜகவோட கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொண்டால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்டும் வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அதிமுகவினர் பயணிக்கிற இந்த நேரத்தில் மூத்த தலைவரான திரு செங்கோட்டையனுக்கு எதிரான இப்படி ஒரு நிலைப்பாடு என்பது அதுவுமே கட்சியில் ஒரு பலகீனத்தை உருவாக்கும் என்பதை திரு எடப்பாடி உணர வேண்டும். அவருடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி தூண்டிவிட்டு தான் இதை செய்தார், நான் பேச வரேன். எடப்பாடி கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களில் இறங்குறாங்க. அது சரியான போக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு ஒருங்கிணைந்த அதற்கு முதல்ல அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் விஷயத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமக்கு நன்றி துரைக்கணும் சார். நன்றி.